தினம் ஒரு தகவல். அரசு அலுவலகத்தின் அலுவலக நடைமுறை. ஒரு அரசு அலுவலகத்தின் பூட்டி வைக்கப்பட்டிருந்த பதிவு அறைக்குள், அதாவது ரெக்கார்ட் ரூம், அந்த ரெக்கார்ட் ரூம்குள்ள ஒரு சின்ன பாம்பு சின்ன இடைவெளி வழியா உள்ள புகுந்துச்சு. அதனை அலுவலக ஊழியர் ஒருவர் பார்த்துட்டார். உள்ள பாம்பு போறத பார்த்துட்டார். தனது கண்காணிப்பாளரிடம் இவ்வாறு நமது அலுவலகத்திற்குள் பாம்பு புகுந்து விட்டது என்று தெரியப்படுத்தினார். கண்காணிப்பாளரும் தனது மேல் அதிகாரியுடன் கலந்து ஆலோசிக்க நினைத்ததால் அவர் அலுவல் விஷயமாக ஒரு வாரம் வெளியூர் சென்று இருந்தார். யாரு? மேலதிகாரி வெளியூர் போயிட்டு இருந்தார். ஒரு வாரம் கழித்து மேல் அதிகாரி வந்தவுடன் கண்காணிப்பாளர் அவரிடம், சென்ற வாரம் தாங்கள் இல்லாத பொழுது நமது அலுவலகத்திற்குள் ஒரு பாம்பு புகுந்து விட்டது, அதனை பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து உங்களிடம் ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மேல் அதிகாரியும் சரி, அந்த பாம்பினை பிடிக்க வனத்துறைக்கு கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த கண்காணிப்பாளரும் பாம்பை பிடித்து தர வனத்துறைக்கு கடிதம் எழுத அங்கு இருந்த ஒருத்தர்கிட்ட சொன்னார். அவரு ஒரு வாரம் கழித்து தான் பதில் வந்தது. எழுதி அனுப்பிச்ச கடிதம் பார்த்துட்டு அந்த வனத்துறையிலேருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் பதில் வந்தது. பாம்பினை பிடிக்கும் எங்கள் அலுவலக ஊழியர்கள் தற்சமயம் இங்கு இல்லை, அவர்கள் ஒரு மாதம் பயிற்சிக்காக வெளியே சென்றுள்ளார்கள் அப்படின்னு பதில் வந்தது. நீங்கள் ஒரு தனியார் பாம்பு பிடிப்பவரை வைத்து பிடித்து கொள்ளுங்கள் என்று அவங்க அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருந்தாங்க. உடனே அந்த கண்காணிப்பாளர் அடுத்த ஒரு கடிதத்தை வனத்துறைக்கு எழுதினார். அதுல, நாங்கள் தனியார் துறை வைத்து பாம்பு பிடித்தால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் வனத்துறை மூலமாக எங்களுக்கு தரப்படுமா என்று கேட்டிருந்தார். அதற்கு திருப்பியும் பதில் வந்தது, இல்ல, அவ்வாறு கொடுக்கப்பட மாட்டோம், நீங்களே அதற்குண்டான ஊதியத்தினை அரசிடம் இருந்து பெற்றுக் கொடுங்கள் என்று பதில் வந்தது அங்கிருந்து. உடனே கண்காணிப்பாளர் என்ன பண்ணார், வனத்துறையின் அறிவுரையை மேற்கோள் காட்டி தலைமை செயலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் இவ்வாறு, பாம்பு அலுவலகத்தில் புகுந்து விட்டது, அதனை பிடிப்பதற்குண்டான ஊதிய தொகை தனியார் அரசு ஆணை மூலம் பட்ஜெட்டில் போட்டு தர வேண்டும் என்று கோரியிருந்தார். அந்த தொகையை தனியாக அரசு ஆணை மூலம் பட்ஜெட்டில் போட்டு தர வேண்டும் என்று கோரியிருந்தார். அதற்கு தலைமை செயலகத்திலிருந்து 2 வாரங்களில் ஒரு பதில் வந்தது. 2 வாரம் போச்சு. ஏற்கனவே ஒரு வாரம் ஆபீசர் வெளியே போயிட்டாரு, வனத்துறையில் ஆள் இல்லைன்னு ஒரு வாரம் போச்சு. அதுக்கப்புறம் தலைமை செயலகத்திலிருந்து 2 வாரம் பொறுத்து பதில் வந்தது. உங்கள் அலுவலகத்தில் இதற்கு முன்னர் இது போன்ற பாம்பு புகுந்த சம்பவம் ஏதாவது நடந்ததா என்று கேட்டிருந்தார்கள். அந்த கண்காணிப்பாளர், இல்லை, இதுதான் முதல் தடவை அப்படின்னு பதில் எழுதினார். அதுக்கு பின்னாடி மேலும் 2 வாரங்கள் கழிந்தது. தலைமை செயலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. 2 வாரம் பொறுத்து. ஏற்கனவே 2 வாரம், இது ஒரு வாரம், இது ஒரு வாரம். அதுல, உங்கள் பக்கத்து அலுவலகங்களில் அல்லது உங்கள் துறை சார்ந்த வேறு ஏதாவது ஆபீஸ்ல இது போன்ற சம்பவம் நடந்துள்ளதா என கேட்டிருந்தார்கள். அதற்கும் கண்காணிப்பாளர் இல்லை அப்படின்னு பதில் அனுப்பினார். அதுக்கப்புறம் தலைமை செயலகத்திலிருந்து பிற துறைகளில் இது போன்று நடந்திருந்தால் அதனை விசாரித்து அனுப்பும்படி கேட்டிருந்தார்கள். கண்காணிப்பாளரும் என்ன பண்ணாரு, அவ்வாறு தனக்கு தெரியவில்லை அப்படின்னு லெட்டர் அனுப்பிச்சார். நீங்களே விசாரித்து பாம்பினை பிடிப்பதற்கு உண்டான கூலி தொகையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
அதுக்கு பின்னாடி சில நாட்கள் கழித்து தலைமைச் செயலகத்திலிருந்து பாம்பு என்றால் எத்தனை பாம்பு என்று தாங்கள் கடிதத்தில் தெரியப்படுத்தவில்லை என அதனை தெளிவுபடுத்துமாறு கடிதம் ஒன்று வந்தது. கண்காணிப்பாளரும் ஒரு பாம்பு என்று பதில் அனுப்பினார். அப்புறம் அங்கிருந்து அந்த ஒரு பாம்பினை பிடிக்க 200 ரூபாய் அரசு மூலம் தங்கள் அலுவலகத்திற்கு அனுப்பப்படுவதாக அரசு ஆணை வந்தது. கண்காணிப்பாளரும் ஒரு பாம்பு பிடிப்பவனை கூப்பிட்டு அந்த பாம்பினை பிடிக்க ரூபாய் 200 தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் கையில் வந்தால் மட்டும்தான் பாம்பு பிடித்து தருவேன்னு சொல்லிட்டான். 200 ரூபா கையில கொடுத்தாதான் நாம பாம்பு பிடிச்சு தருவேன்னு அந்த பாம்பு பிடிக்கிறவன் சொல்லிட்டான். சரின்னு உடனே கண்காணிப்பாளர் என்ன பண்ணாரு, சரின்னு 200 ரூபாய்க்கான பட்டியல் தாருங்கள் அப்படின்னு பாம்பு பிடிக்கிறவனை பில்லு கொடுன்னு கேட்குறான். நான் கருவூலகத்தில் அதனை வாங்கிய பின்னர் தான் தங்களை அழைக்கிறேன் என்று பட்டியலை வாங்கி தனது ஊழியர் மூலம் கருவூலகத்துக்கு சமர்ப்பித்தார். ஆனால் கருவூலத்தில் ஒரு வாரம் கழித்து தங்கள் இணைத்துள்ள அரசு ஆணையில் செக்ஷன் ஆபீசர் கையெழுத்து உள்ளது, எங்களுக்கு அண்டர் செக்யூரிட்டி கையொப்பம் போட்டு பிரதி வேண்டும் என்று பட்டியலை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்காணிப்பாளரும் மீண்டும் தலைமை செயலகத்துக்கு கடிதம் எழுதி தங்களுக்கு அண்டர் செக்யூரிட்டி கையொப்பம் போட்டு பிரதி வேண்டும் என்று கேட்டு வாங்கி இணைத்து அனுப்பினார். அதுக்கு பின்னாடி கருவூலத்தில் பட்டியல் தனியாருக்கான ஜிஎஸ்டி விவரம் இதில் இல்லை, 200 ரூபா இருக்கு, 200 ரூபாய்க்கு உண்டான ஜிஎஸ்டி விவரம் இல்லைன்னு 2வது தடவையாக திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த லெட்டரை. கண்காணிப்பாளரும் ஜிஎஸ்டியுடன் கூடிய பில்லினை வாங்கி 3ஆம் முறையாக சமர்ப்பித்தார். கருவூலத்தில் இருந்த மாத சம்பளம் உங்களது அலுவலகத்தில் இன்னும் மென்பொருளில் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி அந்த பட்டியலை வாங்க மறுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு பில்லு போடல, போட்டதுக்கப்புறம் நான் அந்த பில்லை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அந்த பட்டியலை வாங்க மறுத்துட்டாங்க. சம்பளம் இன்னும் போடலாம் என்று நினைக்க சர்வர் வேலை செய்யல. உடனே விப்ரோவை தொடர்பு கொண்டு கேட்கவும் சொல்லிட்டாங்க. அவங்கள கேட்டால் சர்வர் 2 நாட்களுக்கு ஷட் டவுன் என்று சொல்லிவிட்டார்கள். அதுக்கப்புறம் 2 நாட்கள் கழித்து கண்காணிப்பாளரும் உதவியுடன் அந்த மாத சம்பள பட்டியலை தயார் செய்து கருவூலத்தில் 4ஆம் முறையாக சமர்ப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கருவூலத்தில் இருந்த பாம்பு பில்லினை போட்டார்களான்னு கேட்க கண்காணிப்பாளர் இல்லைன்னு சொன்னார். இதனையும் நீங்கள் கண்டிப்பாக பில்லில் போட வேண்டும் என திருப்பி அனுப்பினார். பின்னர் கண்காணிப்பாளர் அதனையும் சம்பளம் பில்லில் சேர்த்து போட்டு பில்லினை சமர்ப்பிக்க இறுதியாக கருவூலத்தில் வாங்கி கொண்டனர். 10 நாட்கள் கழிந்து கருவூலம் மூலமாக பாம்பு பிடிப்பவருக்கு அக்கவுண்டில் ரூபாய் 200 வர அவர் பாம்பு பிடிக்க கிளம்பி வந்தார். வந்ததும் கண்காணிப்பாளரிடம் எந்த ரூமு பாம்பு புகுந்தது அப்படின்னு கேட்டார். அவர் காமிச்சார், இந்த ரூமில் தான் உள்ளே போயிருக்கு, ரெக்கார்ட் ரூம் இதுக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு அந்த ரெக்கார்ட் ரூமை காமிச்சார், பதிவறையை காமிச்சார். உள்ளே பாம்பு பிடிக்க சென்றவர் இந்த பாம்பினை பிடிக்காமல் வெறுங்கையுடன் திரும்பி வந்தார். அவரிடம் என்னாச்சு, ஏன் உள்ளே போனீங்க, போயிட்டு பாம்பை பிடிக்காம வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டார். பாம்பு பிடிக்கிறவன் ஏன் வெறுங்கையோட வந்தான்னா, அவர் என்ன, நீங்கள் ஒரு பாம்பு பிடிக்கிறதுக்கு தான் 200 ரூபா கொடுத்தீங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தா பாம்பு குட்டி போட்டு அது குட்டி போட்டு அது குட்டி போட்டு இத்தனை நாளில் 100 பாம்புக்கு மேலே இருக்குது. 100 பாம்புங்களுக்குலாம் ஒரு பாம்புக்கு தான் 200 ரூபா கொடுத்துக்கிறீங்க. இந்த 100 பாம்புக்கு உண்டான தொகையை கொடுத்தீங்களா தான் நான் பாம்பு பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே கண்காணிப்பாளர் மயக்கம் போட்டு விழுந்தார். இதுதான் இன்றைய அலுவலக நடைமுறை.
ஒரு அலுவலகத்தில் நடக்குதுன்னா அது உடனுக்குடனே ஸ்டெப் எடுக்க முடியாது. தனக்கு மேல் அதிகாரி, அவருக்கு மேல் அதிகாரி, அதுக்கு மேல் அதிகாரி இவங்கெல்லாம் கையொப்பம் போட்டாதான் அந்த தொகையும் கிடைக்கும், அதுக்கு உண்டான வழியும் பிறக்கும். இதுதான் இன்றைய அரசு அலுவலகத்தின் அலுவலக நடைமுறை. இப்படிதான் ஒருத்தன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கான். ட்ரெயினில் போயிட்டு இருந்த உடனே ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு ஜன்னல் ஓரம் உக்காந்துட்டு வந்தான். அவனுக்கு சீட்டே வந்து ஜன்னல் ஓரம் சீட்டு தான். சீட்டில் உக்காந்து அவனுக்கு எதிர் திசையில் தான் அந்த காற்று அடிக்குது. அவனுக்கு முகத்தில் பட்டு செம்மையாக வலிக்குதான். கீழே இறங்கி வந்ததும் அவரோட மனைவி பார்த்துட்டு, என்னங்க இவ்வளோ டயர்டாக வர்றீங்க, ட்ரெயினில் தானேங்க வந்தீங்க, இவ்வளோ டயர்டாக வர்றீங்களே அப்படின்னு. இல்லை, எனக்கு என்னோடய சீட்டு வந்து காற்று அடிக்கிற திசையில் இருந்தது. அந்த காற்று அடிக்கிற திசையில் நான் உக்காந்து வந்ததால் அந்த முகத்தில் பட்டு அந்த காற்று டயர்டாகி போச்சு எனக்கு. ஏங்க உங்களுக்கு தான் தலை வலிக்குதுன்னு தெரியும் இல்லையா, ஒன்று ஜன்னலை சாத்தியிருக்கணும், இல்லை எதிர் திசையிலையாவது யாருக்கிட்டையாவது சொல்லிவிட்டு அந்த சீட்டில் உக்காந்துக்க வேண்டியது தானே, எதிர் திசையில் உக்காந்துக்க வேண்டியது தானே. எதிர் திசையில் உக்காரலான்னு தான் நினச்சேன். ஆனால்னா என்னங்க, யாரும் இடம் தரலையா? இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, எதிர் திசையில் யாருமே ஆள் இல்லை, இடமே காலியாக இருந்தது. அதனால் யாரை கேட்குறதுன்னு தெரியாமல் நான் என் இடத்துலையே உக்காந்துட்டேன்னு சொன்னானா அவன். இது எப்படி இருக்கு பாருங்க. மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.